எல்லோருக்கும் வணக்கம். என்னோடய சேனல் நேம் வந்து அருள்தாஸ் வுட் ஒர்க். என்னோடய சேனலில் எதை பற்றின வீடியோ போடுவேன்னா வுட் ஒர்க்கிங் வீடியோ, வுட் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ அண்ட் கார்பெண்டர் டூல்ஸ் வீடியோ தான் போடுவேன். மறக்காமல் என் வீடியோ புதுசாக பார்க்குறவங்க லைக் பண்ணுறங்க, ஷேர் பண்ணுறேன், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறீங்கன்னா விண்டோ ஃப்ரேம் டிசைன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக விண்டோ ஃப்ரேம் டிசைன் பற்றி நிறைய வீடியோ போட்டிருந்தாலும் இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கேன். படாக்குடில் பண்ணாலும் என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன். அதுக்கு முன்னாடி வீடியோவில் தம்ப்லைன் பார்த்துவோம், அதுக்கடுத்து வீடியோட அவுட்புட்டை பார்ப்போம். உங்களுக்கு அவுட்புட் பிடிச்சிருந்தா மறக்காமல் வந்து வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். மறக்காமல் அருள்தாஸ் வுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. இதில் வந்து என்ன வுட் யூஸ் பண்ணிக்க நான் முன்னாடி சொல்லிடுறேன். இதில் வந்து படாக் வுட் யூஸ் பண்ணியிருக்கோம், அதை வந்து செகண்ட் குவாலிட்டி யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 டிசைன் போட்டிருக்கேன். ஒன்று வந்து கண்ணாடி தட்டு, அதுக்கடுத்து வந்து இல்லை கண்ணாடி தட்டும் அதுக்கு வந்து தண்ணி டிசைனை போட்டிருக்கேன். மறக்காமல் அருள்தாஸ் வுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா வுட்டு. இது என்ன வுட்டுன்னு பார்த்தீங்கன்னா படாக் வுட் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கு முன்னாடி வந்து இதான் பார்த்தீங்கன்னா ஒரு பிளைனர் மிஷினு. ஃபஸ்ட்டு பண்ணது என்னென்னா ஆஸ் யூஷுவல் எதுவுமே பண்ண நம்ம வந்து ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா சிலர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா தட்டு தனியாக போடுவாங்க, தரணை தனியாக போடுவாங்க. ஆனால் வந்து நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் தட்டு டிசைனு பட் அதே சமயம் என்ன பண்ணியிருக்கோன்னா அசம்பிள் பண்ண பிளேடு ஒன்று இருக்குது. அந்த அசம்பிள் பண்ண பிளேடு தான் பண்ணால் மிஷினில் ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஃபிக்ஸ் பண்ணிட்டு நம்மளுக்கு என்ன தேவையான அளவு கேஜ் வேணுமோ அந்த கேஜ் வந்து நம்ம என்ன பண்ணால் கரெக்டாக செட் பண்ணோம். ஏன்னா அந்த கேஜ் செட் பண்ணால் தான் நம்ம வந்து டிசைனை கரெக்டாக விடும். அதுமாதிரி உங்களுக்கு என்ன ஆழம் வேணுன்றதை வந்து கரெக்டாக பார்க்கணும். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்கீங்க. எந்த ஆழம் வேணுமோ அது வந்து என் மிஷினில் அட்ஜஸ்ட்மெண்ட் பெட் இருக்குது, அதை பார்க்க போகிறோம். அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டிசைன் போட போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து இந்த டிசைன் போடும்போது வந்து சில சமயம் ஷேக்கிங் ஆக நிறைய சான்ஸ் இருக்குது. அதனால் என்ன பண்ணிக்கலாம், அதுக்கேற்ற மாதிரி ஒரு அசம்பிள் கிளாம்ப் ஒன்று ரெடி பண்ணியிருக்கோம். அந்த கிளாம்ப் வந்து மிஷினில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு டைம் வந்து டிசைனை வந்து போட்டு பார்க்குறேன். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா டிசைன் வந்து பக்காவாக வந்துச்சு. இதை வந்து பார்த்திங்கன்னா டிசைனோட அவுட்புட் வந்து கிளியரான அவுட்புட்டில் காட்டுறேன், லாஸ்ட்டில் காட்டுறேன். அதாவது என்ன இந்த வீடியோ இந்த செஷன் முடியும் போது கண்டிப்பாக காட்டுறேன். ஏன்னா இந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்போது வந்து உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. அதுவும் இல்லாமல் வந்து ஃபாஸ்ட் அண்ட் ஃபார்வர்ட் வீடியோ வச்சதுனால நிறையா இது வந்து உங்களுக்கு கிளியராக பார்க்க முடியாது. ஆனால் வந்து இந்த டிசைன் வந்து வந்திருக்கு, அது வந்து நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். அதுமாதிரி விண்டோ ஃப்ரேம் எப்படி அசம்பிள் பண்ணுறது வீடியோ போட்டிருப்பேன், அது மேலே லிங்க்கில் வைக்கல டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அதேமாரி வந்து விண்டோ ஃப்ரேமில் வந்து இது வந்து படாக்கில் பார்க்குறீங்க, அதேமாதிரி வந்து டீ குட்டில் எப்படி இருக்குன்ற வீடியோவை போட்டிருக்கேன். அது வந்து லிங்க்கில் மேலே லிங்க்கில் வரும், கீழே டிஸ்கிரிப்ஷனில் வரும். கொஞ்சம் அப்படி இப்படி வளர தான் செய்யும்போது ஒரே டேக்கில் வந்து ரெக்கார்ட் பண்ண போகிறோம்னா கொஞ்சம் அப்படி இருக்க தான் செய்யும். நீங்கள் அதெல்லாம் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். பார்த்தீங்கன்னா இப்போ தரணை போட முடியுதுக்கே தரணை தட்டு டிசைன் போட்டு முடியுது, இவ்வளோ நேரம் ஆச்சு. இதுக்கடுத்து வர ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா சாப்லேட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணால் டிசைன் பண்ண ஆரம்பிக்கணும். என்னால் முடிஞ்ச அளவு என்னால் எடிட்டிங் ஒர்க் பண்ணியிருக்கேன். அதேமாதிரி வந்து வாசக்காலை பற்றின வீடியோ வந்து நிறைய வீடியோ போட்டிருக்கேன். அது மேலே லிங்க்ல இருக்கும், கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கேன், கிளிக் பண்ணி பாருங்கள். ஆக்சுவலாக இந்த டிசைன்லாம் முடித்த உடனே நம்ம என்ன பண்ணலான்னா கட்டில் திவானை பற்றி ஒரு வீடியோ ஒன்று இருக்குது. அந்த வீடியோ வந்து என்ன பண்ணேன்னா நெக்ஸ்ட் வீடியோ நான் போடுறேன். நான் கட்டில் தனியாக செஞ்சுருக்கேன், திவான் செஞ்சுருக்கோம். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா டைனிங் டேபிள் டிசைனும் செஞ்சுருக்கோம். அது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் வீடியோவில் நிறையா போட்டிருப்பேன். அதையும் உங்களுக்கு பிடிச்சதான் பாருங்கள். இதாக பார்த்தீங்கன்னா அவுட்புட், அதாவது என்னென்னா தரணையோ அந்த தட்டு டிசைன் அந்த பிளேடும் போட்டு கட் பண்ணப்போ இப்படி தான் அவுட்புட் வரும். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் தி விண்டோ ஃப்ரேம் டிசைன் பார்த்தீங்கன்னா இந்த மாடல் தான் போட்டிருப்பாங்க. ஏன்னா இதான் வந்து கொஞ்சம் லுக்காகவும் இருக்கும், அதே சமயம் கொஞ்சம் சிம்பிளாக இருக்கும், காஸ்ட்டு கம்மி. ஏன்னா இதுக்கு மேலே பெரிய டிசைன் பண்ணோன்னா நம்ம வந்து வுட் வந்து நல்லா இன்னும் சைஸ் பெருசாக இருக்கணும். ஏன்னா அப்போ தான் வந்து நம்மளால் என்ன பண்ணோம்னா இதோட பெரிய சைஸ் டிசைன் போட முடியும். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நார்மலாக காமனாக எல்லா ஹோம்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிசைன் தான் யூஸ் பண்ணுறாங்க. இதுதான் வந்து கண்ணாடி தட்டு ஃப்ரேமோட. இதுக்கடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதில் வந்து எப்படி அந்த பீஸ் எடுத்து தட்டு அதாவது உள்ளே வந்து கண்ணாடி ஃப்ரேம் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு அதுக்கான காடி எடுக்க போகிறோம். அதுக்கு வந்து நான் பண்ண வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா சாப்லேட் மாட்டுறோம். ஃபஸ்ட்டு பிட் வந்து பார்த்தீங்கன்னா தரணை சாப்லேட் ரெண்டும் மாட்டியிருப்போம். அதுதான் அந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்க. இப்போ வந்து வெறும் சாப்லேட் மட்டும் மாற்றுறோம். இந்த வெறும் சாப்லேட் வந்து ஏன் மாற்றுறோன்னு பார்த்தீங்கன்னா அந்த தட்டு டிசைன் வருது தெரியுமா, அதை வந்து தனியாக கட் பண்ணி எடுத்து அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போனால் ஃப்ரேம் அசம்பிள் பண்ணுவோம். அது உள்ள கண்ணாடி ஃபிக்ஸ் வச்சு இந்த பீடிங் வச்சு ஸ்கொயராக அடிச்சா மட்டும்தான் அந்த கண்ணாடி உள்ள ஃபிக்ஸ் ஆகும். சில பேர் என்ன பண்ணுவாங்களோ இல்லை இதுலேயே காடி டிசைன் இருக்குது. காடி டிசைன் பார்த்தீங்கன்னா இந்த தட்டெல்லாம் எடுக்க தேவையில்லை. நான் ஸ்டார்டிங் பார்த்து தெரியுமா அந்த சா கட்டிங்கோட அதுக்குள்ள வந்து என்ன பண்ணால் மிரரை வந்து இன்செர்ட் பண்ணுறாங்க. பட் மோஸ்ட் ஆஃப் தி டைம் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா மிரர் பிரேக் ஆகிடும். அதனால் வந்து மோஸ்ட்லி என்ன பண்ணுவாங்களோ அந்தமாரி டிசைன்ஸ் வந்து யாரும் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. இந்தமாரி வந்து தரணை ப்ளஸ் தட்டு ரெண்டுமே போட்டு இந்த டிசைன் யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து கொஞ்சம் ரொம்ப சேஃப்டியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா சாப்லேடில் வச்சு நம்ம என்ன பண்ணுறோம்னா கண்ணாடி தட்டு கட் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் வந்து உங்களுக்கு வந்து இப்போ பார்த்தா உங்களுக்கு க்ளீனாக தெரியும் அவுட்புட் வந்து இருக்குது. அது மட்டும் இல்லை வேறு என்ன சொல்ல வேண்டியது இருக்குதுன்னு இந்த வீடியோவில் வேறு எதுவும் இல்லை. இதுதான் பார்த்தீங்கன்னா கண்ணாடி விண்டோ ஃப்ரேம் எப்படி செய்யறதா இந்த வீடியோவில் சொல்ல ஆசைப்பட்டேன். அதேமாரி கண்டிப்பாக ஃபுல்லாக சொல்லி முடிச்சிட்டேன். மறக்காமல் வந்து வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இன்னும் 10 செகண்டில் வீடியோ முடிய போகுது, அதுக்குள்ளே என்னடா ஃபுல்லாக பாருங்க சொல்ல போகிறீங்க. என்ன பண்ணுறது, எப்படியா 4 நிமிஷத்தை எப்படியாச்சும் டைம் பாஸ் பண்ணணும்னு பார்க்குறேன். எங்கே எல்லாத்தையும் மிஷினில் போட்டு காமிச்சு இது பண்ணியாச்சு. இந்த டிசைன் கட் பண்ணி முடியல ரொம்ப நேரம் ஆகிடும் போல் தெரியுதே. ஓகே, எதாக இருந்தாலும் வீடியோவில் வந்து 2-3 இடத்துல அப்படி இப்படி ஷேக்கிங்காக இருக்கும். எப்பயுமே சொல்கிற மாதிரி தான்
என் ஷாப்புக்கு வர ப்ராஜெக்ட்டை தான் நான் உங்களுக்கு வந்து வீடியோ எடுத்து போகிறேன். அதனால் வந்து 2 3 இடத்துல வந்து வீடியோ கேமரா ஆங்கிள் வந்து மிஸ் ஆகிருக்கும். அதுவும் இல்லாமல் என்னோடய புது மொபைல் ஒன்று வாங்கியிருக்கேன் விவோவில், அதில் தான் இந்த வீடியோ எடுத்திருக்கேன். அதனால தான் என்ன பண்ணேன், விண்டோ ஃப்ரேம் டிசைன் போட்டு இருந்தாலும் உங்களுக்கு வந்து புதுசாக வீடியோ எடுத்து போடுறேன். இதான் பார்த்தீங்கன்னா ஃபைனல் அவுட்புட்டு தர்ணா ப்ளஸ் தட்டு டிசைன் வந்து இந்த தட்டு டிசைன் இது வந்து தர்ணா டிசைன் இப்போ நீ பார்க்குது. இப்போ திருப்பி பார்த்தீங்கன்னா தட்டு இந்த இதில் தான் என்ன பண்ணுவோன்னா நம்ம கண்ணாடியை வச்சு பீடிங் வச்சு அடிப்போம். ஏன்னா அப்போ தான் வந்து ஃப்ரேம் பண்ணும்போது வந்து கண்ணாடி வந்து கீழே விடாமல் கரெக்டாக ஃபிக்ஸடாக இருக்கும். மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், லைக் பண்ணுறேங்க, ஷேர் பண்ணுறேங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. ஓகே பாய். மறுபடியும் ஒரு அடுத்த நல்ல வீடியோவில் பார்ப்போம்.